குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த +2 மாணவர் தனுஷ்குமார் சக மாணவர்களால் அடித்துக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து 12 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று தனுஷின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதையடுத்து மாணவரின் பெற்றோருக்கு ஆறுதல் கூற அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் வருகை தந்தனர். பதற்றமான சூழல் நிலவியதால் அமைச்சர்கள் வருவதற்கு முன்பே அங்கே போலீசார் குவிக்கப்பட்டனர். அண்ணா சொல்லுங்க அண்ணா அண்ணா சொல்லுங்க நாளைக்கு இன்னும் எத்தனை புள்ளிங்க போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் அமைச்சர்கள் இருவரும் தனுஷின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இதற்கிடையே அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் என தெரிந்ததும் அப்பகுதி மக்கள் அங்கு அதிக அளவில் குவிந்தனர். பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த போலீசிடம் மக்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். ஒரு அமைச்சர் அவர் பதில் சொல்லாம போயிருக்காரு. நீங்க சொல்லுங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான். உங்க வீட்டுல நடந்தா ஒரு பையனை ஒரு புள்ளைய 30 பேர் சேர்ந்து ஒரு படுகொலை செஞ்சிருக்காங்க. 30 பேர் சேர்ந்து படுகொலை செஞ்சிருக்காங்க. அவனுக்கு என்ன நியாயம்? என்ன பண்ண போறீங்க சார்? என்ன பண்ண போறீங்க சார்? சொல்லுங்க சார். இங்கு எதுவுமே சரியில்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா பழக்கம் அதிகரித்துள்ளது. சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசை தொடர்ந்து அமைச்சர்களை நோக்கியும் மக்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். நாளைக்கு இன்னும் எத்தனை புள்ளிங்க இப்ப கூட சொல்றேன் சார், ஒரு ஸ்கூல்லயும் 3 காவல்துறை நீங்க போடுங்க சார். ஒரு கான்ஸ்டபிள் போடுங்க சார். போடுங்க சார். சிசிடிவி கேமரா போடுங்க சார். எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். எங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது என கூறி அவர்களை முற்றுகையிட்டனர். இதனால் அமைச்சர்கள் இருவரும் காரில் ஏறி அவசரமாக புறப்பட்டனர். இருந்தும் விடாமல் பைக்கில் விரட்டிச் சென்று கேள்வி எழுப்பினர்.